ஒரு இளம் வாலிபன் அமெரிக்காவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தான். அந்த ஆலயத்தில் ஒரு டீக்கன் இருந்தார், சபை உதவிக்காரர். இந்த டீக்கன் ரொம்ப நல்ல டீக்கன், வரவங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனை கொடுப்பாரு, வாலி பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். இந்த வாலிபனுக்கும் அந்த டீக்கன் சொன்னாராம், வாலிபனே, நீ புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாய், உனக்கு ஒரு ஆலோசனை நான் சொல்லட்டுமா அப்படின்னு. உடனே அந்த வாலிபன், சரி ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கேட்டாராம். நீ கர்த்தருக்குள்ளே மென்மேலும் வளர வேண்டுமா, உன் விசுவாசம் பலப்பட வேண்டுமா, 2 காரியம் மட்டும் செய். 1, தினந்தோறும் 15 நிமிடங்களாவது தேவன் வசனத்தின் வழியாய் என்ன உன்னோடு பேசுகிறார் என்று கவனித்து கேள். 2வது, நீ தேவனிடத்துல ஒரு 15 நிமிடங்களாவது தினந்தோறும் பேச வேண்டும். பாருங்களேன், நமக்கு அது கூட நேரமே கிடையாது. இன்னைக்கு வாட்ஸ்அப்புக்கும் டிவி பார்க்கறதுக்கும் நாடகம் பார்க்கறதுக்கும் எவ்வளோ நேரம் இருக்கிறது. எப்படி விசுவாசம் வளரும்? விசுவாசம் எப்படி பெருகும்? அறிவு பெருக்கம் இருக்கிறது, அக்கிரம பெருக்கம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, விசுவாச பெருக்கம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டாமா? அந்த வாலிபன் டீக்கன் சொன்னதை கேட்டு அப்படியே செய்தான். பின்னாட்களில் வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக மாறினான். அதான் யார் அப்படின்னா, பில்லி சண்டே என்ற ஊழியக்காரர்.